गाइस இன்னைக்கு ஒரு சூப்பரான மிஸ்டி கலந்த டிராமா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு படுத்து கிடக்குற மாதிரி காமிக்காங்க பாத்தீங்களா? இவ தான் நம்ம கதையோட ஹீரோனி யுன்சோ. திடீர்னு முழிச்சு அங்க இங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அதை பார்த்து யுன்சோ பக்கத்துல போய் பார்க்கா. அதுலயும் நைட் ஆரம்பிச்சிட்டுன்னு போட்டிருக்கு. ஃபோன் மேலே ரத்த துளியாக விழுது. இதை பார்த்த யுன்சோ எங்கே தான் இருந்து வருதுன்னு ரொம்ப பயத்தோடையே மேலே பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா. இதை பார்த்து நம்ம ஹீரோனியும் ரொம்ப பயத்தோட அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி போகிறா. அப்படியே ஓடி போய் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் நிற்கிறா. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கும் இல்லை அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்து நம்ம ஹீரோனி நோக்கி வரா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும் அந்த இடத்த விட்டு வேற ஒரு பிளேஸ்க்கு ஓடுறா. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5-6 பேர் சோம்பியாக நிற்காங்க. இதை பார்த்துட்டு பின்னாடி திரும்பினா யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோனியை அடிக்கிறாங்க. அப்படியே திடீர்னு முழிக்கிறா. அப்போ அவளோட புக்கும் கீழே விழுது. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோனி கனவு கண்டுட்டு இருந்திருக்கா. அந்த புக்கையுமே அவளோட ஃப்ரெண்டு எடுத்து கொடுக்குறா. இவளோட நேம் வந்து ஜானா. இவளுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமு கோடிங் புதுசாக கண்டுபிடிக்கிறது இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க போல். அப்படியே பின்னாடி ஒரு கேங்கை காமிக்காங்கல்ல. இவங்க ஒரு கேம் விளாண்டு வராங்க. அதாவது மாஃபியான்னு ஒரு கேமு. நம்ம ஊரில் திருடன் போலீஸ்னு ஒரு கேம் விளாடுவோம் தெரியுமா? போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கிற மாதிரி. அதேமாரி மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்கணும். இதில் யோன்கோல்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? இவன் நேம் தான் யோன்கோல். இவன் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். அப்போ சைடில் ஒருத்தனை காமிக்காங்க பார்த்தீங்களா? இவன் தான் இந்த ஸ்கூலோட டானி. இவனோட நேம் வந்து கோயாங். அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், எனக்கு தூக்கம் வருது, அவங்கள அமைதியாக இருக்க சொல்லு அப்படி சொல்கிறான். உடனே அவனுமே எந்திரிச்சு முன்னாடி ஒரு 2 அப்பாவி பசங்களை அடிச்சுட்டு பின்னாடி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். உடனே அவனும் அந்த கேங்கிட்ட சொல்கிறான், கோயாங்குக்கு தூக்கம் வருதா, நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுமே ரொம்ப பயந்துட்டு அமைதியாகிறாங்க. அப்படியே முன்னாடி 2 பேரை காமிக்காங்க தெரியுமா? அதில் ஜன்னல் கரையில் இருக்கிறவன் நேம் வந்து கிம்மு, பக்கத்தில் இருக்கிற நேம் வந்து ஜாங்கு. கிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தானே அப்படி சொல்லி அவனுமே கோவப்பட்டு இருக்கான். ஜாங்கு தான் அமைதியாருன்னு சொல்கிறான். அப்படியே பின்னாடி ஜூம் பண்ணி காமிக்காங்க பார்த்தீங்களா? இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ப்ளஸ் கிளாஸோட பிரசிடென்ட் கூட. நம்ம ஹீரோவை ஒருத்தி ஃபோட்டோ எடுக்க பார்த்தீங்களா? இவ தான் இந்த கிளாஸோட வைஸ் பிரசிடென்ட். இவளோட நேம் வந்து சுசிமி. இவளுக்குமே நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோனியுமே ஹீரோ பார்த்து சைட் அடிச்சு தான் இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோனிக்குமே ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அப்போது சானா சொல்கிறா, பேசாமல் அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்துரியா அப்படி சொல்லி கேட்குற. உடனே நம்ம ஹீரோனியுமே சரி கோவப்படாத அப்படி சொல்லிட்டு முன்னாடி திரும்புகிறா. நம்ம ஹீரோனிக்குமே இவ தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லா விஷயத்தையுமே இவட்ட தான் ஷேர் பண்ணுவான். அவளுக்குமே அப்படி தான். அப்படியே கட் பண்ணால் அவங்க வர இடத்துக்குமே வந்து சேர்ந்துறாங்க. அப்படியே எல்லாருமே இறங்கி அவங்களோட லக்கேஜை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது நான் ஒரு பொண்ணை காமிக்காங்க பார்த்தீங்களா? இவளோட நேம் வந்து நானி. ஜாங் தான் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கோ ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நானிக்கோ ஜாங்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனியுமே பஸ்லேருந்து இறங்கி வாரா. வந்து அங்கே உள்ள ஜன்னலை பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு உருவம் தெரியுது. அதையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஜானா சொல்கிறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜன்னலை பார்த்தா அந்த உருவத்தை காங்கல. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து இன்சோ ஏன் இங்கே நிற்கா, வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. பின்னாடி சுசிமிக்கோ ரொம்ப கோவம் வந்து அவளை திட்டிகிட்டே உள்ளே போகிறா. அப்படியே எல்லாருமே என்ட்ரன்ஸுக்கு போய் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த கியூஆர் கோடு எதுக்குன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் அப்போ தான் கிடைக்குமா. அதனால் அந்த கோடை தான் எல்லாருமே ஸ்கேன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ ஹீரோனி ஜானா 3 பேருமே வந்து நிற்காங்க. ஹீரோமே ஸ்கேன் பண்ணுறான். அப்போ ஹீரோன் கிட்ட உனக்கு தான் நாளைக்கு பிறந்த நாள் வரப்போதே, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோனியுமே அங்கேருந்து ஒரு புக்கை எடுத்துக்கிறா. அப்போ நம்ம ஹீரோக்குமே புரிஞ்சிருது, சரி இவளுக்கு புக்கு படிக்கிறது தான் பிடிக்கும் போல், அதுவுமே மிஸ்ட்ரியான த்ரில்லரான புக்கு தான் பிடிக்கும் போல் அப்படின்னு நினச்சி சரி உனக்கு நான் அதையும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிடான். நம்ம ஹீரோனியுமே அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்கா. அப்போ நம்ம டீச்சர் வாய்ஸ் கேட்குதுன்னு எட்டி பார்க்குறா. நம்ம டீச்சரும் அங்கே இருக்கவங்கிட்ட என்ன இங்கே சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது, ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். உங்களோட ஃபோன் இருந்தால் கொஞ்சம் தாங்கலேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்களோ இந்த ஃபோன் ரிப்பேரில் கிடக்கு அப்படி சொல்கிறாங்க. உடனே டீச்சர் அப்போ நான் இங்கேருந்து போகணுமா அப்படி புலம்பிட்டே இருக்காங்க. ஹீரோனியும் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறா. நெக்ஸ்ட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதே எல்லாமே ஒருத்தன் வீடியோ எடுக்கான். இவனோட நேம் வந்து பார்க்கு. இவனுக்குமே வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கூயாங் வந்து அதாவது டானு அவன் வந்து அங்கே இருக்கிற சாங்கை ஆஃப் பண்ணிட்டு போகிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து டானு மறைச்சு பார்த்துட்டு சாங்கை ஆன் பண்ணிட்டு மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இவன் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு மேலேயே இவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது. அப்படியே அவளையே ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். அவளுமே பார்த்துட்டா. உடனே இவனும் வேறு சைடில் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. ஹீரோனியுமே நம்ம ஹீரோவை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கா. அப்போது சானா சொல்கிறா, ஏன்டி அவனையே பார்த்துட்டு இருக்கா, பார்க்குறது ஃபஸ்ட் பாட்டு அப்படி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோனியுமே நான் அவனை பார்க்கலடி, அங்கே எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறா. ஒன்று சானாவோ நீ யாரை பார்ப்பான்னு எனக்கே தெரியும் அப்படி சொல்லி 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சானா ஃபோன் எடுத்து பார்க்கா. அப்போ ஒரு ஆப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோன்கிட்டையுமே சொல்கிறா,
நான் கியூஆர் கோட் மட்டும் தானே ஸ்கேன் பண்ணேன், பட் இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் இருக்குது அப்படி சொல்லிட்டே இருக்கா ஹீரோன்கிட்டயுமே உன் ஃபோனை பார்ப்போம் அப்படி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோனையே சொல்கிறா, நான் தான் கியூஆர் கோடே ஸ்கேன் பண்ணலையே, நான் அதில் இருக்கிற ஒரு புக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் அவங்க டீச்சருமே அந்த பிளேஸுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோவும் சுசுமியும் போய் பேசுகிறாங்க. டீச்சராக சொல்கிறாங்க, எனக்கு இப்போ ஒரு வேலை வந்துட்டு அதனால நான் போக வேண்டியிருக்கு, நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்திரமா பார்த்துருங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படி அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்புறம் சுசுமி ஃபோன் எடுத்து பார்த்து ஒய்ஃபை இங்கே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறா. பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ சானாவுமே ஃபோன் எடுத்து சிக்னல் இருக்கான்னு பார்க்கா, அதுலையுமே சிக்னல் இல்லைன்னு போட்டிருக்கு. உடனே ஹீரோனியுமே ஃபோன் எடுத்து பார்க்கா, அதில் நீங்கள் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கீங்கன்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோனியும் ஏதோ வியர்டாக இருக்குன்னு நினைக்கிறான். அந்த டைமில் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி நடுவில் ஒரு உருவம் வந்து நிற்கு. இதை பார்த்து எல்லாருக்குமே இல்லை ரொம்ப பயந்து நிற்கிறாங்க. அப்போ ஜாங்கு தான் ஒரு பாலத்துக்கு ஏறிறான். உடனே அது கீழே வந்துடுது. பார்த்தா அது யொன்கோல். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கேங் சொல்லியிருப்பேன் தெரியுமா, மாஃபியா கேம்லாம் விளாண்டாங்கன்னு. அந்த கேங்கில் இருக்கிறவன் தான் யொன்கோல். அவன் தான் அவனுமே சொல்கிறான், இங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு மிட் நைட்டில் நீங்கள் கண்ணாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி கூட பார்த்துட்டாதுங்க, தூங்கும்போது யாராவது காலை தொட்டாங்கன்னா எட்டி கூட பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி கோஸ்ட் வந்து நிற்கும் அப்படி ரொம்பவும் பயமுறுத்துறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவனை அடிச்சு கூப்பிட்டு போகிறாங்க. சானாவும் ஹீரோனியும் சரி நம்ம ரூமுக்கு போகலான்னு 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. கட் பண்ணால் இந்த 2 பசங்க தான் காமிக்காங்க. அதில் ஹைட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, இவனோட நேம் வந்து டேபி. ஷார்ட்டாக இருக்கான்ல, இவனோட நேம் வந்து ஜூன்வான். அந்த நேரத்தில் கூயாங் கேங் வருது. அதை பார்த்து ஜூன்வான் அவங்க கிட்ட என்னோட காசு தாங்க, நான் டியூஷன் ஃபீஸ் கேட்டணும்னு சொல்கிறான். உடனே அந்த கூயாங் கேங்கும் இவனை மிரட்டுறாங்க. அப்படியே கூயாங் டேபின் கிட்ட வந்து வா நம்ம பேஸ்கெட் பால் மேட்ச் ப்ளே பண்ணுவோம், அப்போ காசு தரேன் அப்படியே மிரட்டுறான். கட் பண்ணால் யுன்சா அண்ட் சானாவை தான் காமிக்காங்க. சானாவை கையில் ஹிஃப்ட் எடுத்துட்டு ஹீரோனிக்கு தெரியாமையே அவள் பேக்குள்ளே வைக்கிறா. பிகாஸ் ஹீரோனிக்கு தான் நாளைக்கு பிறந்த நாள்ல, அதனால தான் அப்படியே வச்சுட்டு ஹீரோனிக்கிட்டே வந்து உட்காரா. அப்போ ஹீரோனியுமே புக் படிச்சுட்டு இருக்கா. சானாவும் லேப்டாப் திறந்து பார்த்துட்டே இருக்கா. அந்த டைமில் ஹீரோனிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உடனே ஹீரோனியுமே எடுத்து பார்த்து சானா கிட்ட சொல்கிறா ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் ஆகுதுன்னு. சானாவும் ஃபோன் எடுத்து பார்க்குறா. அவளுக்குமே அப்படி தான் இருக்குது. அதில் மாஃபியா கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு போட்டிருக்கு. உங்களுடைய கேரக்டர் என்னன்னு செக் பண்ணிக்கிடுங்கன்னு போட்டிருக்கு. உடனே ஹீரோனியுமே உள்ளே கிளிக் பண்ணி போகிறா. அதில் ஹீரோனி கேரக்டர் வந்து சிட்டிசன் போட்டிருக்கு. இதை சானா கிட்டேயுமே சொல்கிறா. சானாவும் எனக்கும் அதுதான் வந்திருக்குடி அப்படி சொல்கிறா. 2 பேருமே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் மாஃபியா கேமோட ரூல்ஸும் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல்னா இதில் 4 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது சிட்டிசன், போலீஸ் ஆஃபீஸர், டாக்டர் அண்ட் மாஃபியா. அதில் போலீஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு யாராவது சாக போகிறாங்கன்னா அவங்கள காப்பாற்றணும்னா டாக்டரால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் இவங்க 2 பேருக்கு மட்டும் வரல, அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்திருக்கு. செகண்ட் ரூல் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மிட் நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சிடும். தேர்ட் ரூல் நீங்கள் மாஃபியா யாருன்னு கண்டுபிடிச்சி ஓட் பண்ணணும். அப்படி யாருக்கு அதிகமாக ஓட் வந்திருக்கோ அவங்கள இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டியை அப்படியே மறைச்சிடுவோம். ஃபோர்த் ரூல் ஓட்டிங் ரிசல்ட் மிட் நைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடணும், மாஃபியா மட்டும் முடிச்சிருப்பாங்க. அப்படியே கூயாங்க தான் காமிக்காங்க. அவனும் அந்த 2 பசங்களும் புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கும் இந்த மாஃபியா கேமும் ஓப்பன் ஆகுது. 5th ரூல் என்னன்னா மாஃபியாவுக்கு கொடுத்த டாஸ்க்கு காலைல 6 மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும். 6th ரூல் நீங்கள் சிட்டிசன் அல்லது மாஃபியா டீமாகவே இருந்துட்டு போங்க. பட் எல்லா டீம் மெம்பரையும் நீங்கள் கொலை பண்ணால் இந்த கேமில் வின் பண்ணிடுவீங்க. கேமும் ஓவர் ஆகிரும். டாக்டர், போலீஸ் ஆஃபீஸர், சிட்டிசன் இவங்க எல்லாருமே ஒரே டீமு. அப்படியே ரூல்ஸும் முடியுது. அந்த கேமுமே ஓட் போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே என்குள்ளே தான் காமிக்காங்க. அவனுமே இது ஒரு சாதாரண கேம் தானே நினச்சி அவனோட ஃப்ரெண்டுக்கு ஓட் பண்ணுறான் மாஃபியான்னு. அதே நேரத்தில் என்குள் கேங்கை தான் காமிக்காங்க. அதில் இந்த பொண்ணை சொல்கிறா என்குளுக்கு ஓட் பண்ணுவோம், அவனை இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு குரூப் செட்லேயுமே போட்டு விட்டுறா என்குளுக்கு ஓட் பண்ணுங்கன்னு. இவங்களுமே இது ஒரு சாதாரண கேம் தானே நினச்சி ஓட் பண்ணுறாங்க. ஹீரோனுமே ஓட் பண்ணுறா. ஓட் பண்ணி முடிச்ச பிறகு தான் அவளுக்குமே ஒரு சந்தேகம் வருது. சானா கிட்ட சொல்கிறா நம்ம இதில் லாகினே பண்ணல, பட் நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி தெரியும் இவங்களுக்கு. உடனே சானம் ஃபோனில் நெட் இருக்கான்னு பார்க்கா. பட் நெட் இல்லை, எப்படி நெட் இல்லாமல் இந்த கேம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் ஏதோ தப்பாக இருக்குன்னு நினச்சி என்ட்ரன்ஸ்க்கு போய் பார்க்காங்க. அங்கே ஏதாவது ஸ்டாப் இருப்பாங்களான்னு தேடி பார்க்காங்க. பட் யாருமே இல்லை. அந்த நேரத்தில் ஹீரோவும் இறங்கி வாரான். ஹீரோ பார்த்து ஹீரோனியும் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே ஹீரோவும் சொல்கிறான் நானுமே இவ்வளோ நேரம் தேடி பார்த்தேன், ஃபோனுமே பண்ணி பார்த்தேன், ஆனால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோமே ஃபோன் பண்ணி பார்க்கான். பட் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோனுமே அங்கே இருக்கிற டீயை பார்த்துட்டு இப்போ தான் இது போட்டிருப்பாங்க போல, பட் ஆனால் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஃபோன் அடிக்க நம்ம ஹீரோனுமே எடுத்து பேசுகிறா. ஆனால் அந்த சைட்லேருந்து யாருமே பேசல, கட் ஆகிடுது. உடனே சானா சொல்கிறா நீ போலீஸுக்கு கால் பண்ணி பாரு அப்படி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோனுமே போலீஸுக்கு கால் பண்ணுறா. பட் ரீச் ஆகலை. அதையுமே ஹீரோக்கிட்டையும் சானாக்கிட்டையும் சொல்கிறா. அப்போ 3 பேருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் ஸ்விம்மிங் பூல் கிட்ட யூனிசோ வந்துரு அப்படி போட்டிருக்கு. ஹீரோனியுமே ஹீரோ கிட்ட கேட்கா என்ன இங்கே நடக்குதுன்னு.
உடனே அவன் சொல்கிறான் நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு இருக்குல்ல, அதனால ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படி சொல்கிறான். உடனே சரி ஓகேன்னு ஹீரோனியுமே சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு 3 பேருமே போகிறாங்க. அப்போ அந்த ரூமை அப்படியே காமிக்காங்க. லைட்டாக வெட்டி வெட்டி எரியுது. அப்படியே ஹீரோ யுன்சோ சானா படியிலிருந்து வராங்க. அந்த டைமில் ஜுன்வான் போகிறான். உனக்கு என்னாச்சு அப்படி கேட்டு ஹீரோன் கிட்ட நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு, நான் அப்புறம் வரேன் சொல்கிறான். உடனே ஜுன்வான் கூடயே போயிடுறான். அப்படியே பேஸ்கெட் பால் கிரவுண்டை தான் காமிக்காங்க. அங்கே குயங்கங் இருக்குது. குயங்க டேபின்னு புள்ளி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே போய் அவனை காப்பாற்றுறான். ஆனால் டாபினை விட மாட்டாங்க. ஹீரோவே மிரட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஜாங்கு வந்து குயங்கங்க மிரட்டி விடுறான். ஏன்னா ஹீரோக்கு ஜாங்கி கிம்மி எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அவங்கள கண்டோடனே இந்த குயங்கங்குமே மிரண்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. சேம் டைம் ஹீரோனியும் சானாவை தான் காமிக்காங்க. அவங்களுமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட வராங்க. அப்போ நானி அவங்ககிட்ட போய் ஹீரோனி நீ ஃபஸ்ட்டு போ, சானா நீ கொஞ்சம் நேரம் இங்கேயே நில்லு அப்படி சொல்கிறா. உடனே ஹீரோனியுமே உள்ளே போகிறா. அங்கே உள்ளே போய் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு உருவம் தெரியுது. ஸ்டார்டிங்கில் அவள் கனவுல எப்படி தெரிஞ்சா அதே மாதிரியே உருவம் இப்போ தெரியுது. இதை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்போ பின்னாடியே சுஸ்மிக் கேங்கு சர்ப்ரைஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆன மாதிரி கொஞ்சம் பயத்தோடையே நின்றுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் சானாவும் நானுமே உள்ளே வந்துடுறாங்க. அப்போது சுசிமி சொல்கிறா நான் உனக்கு பிறந்தநாள் கிஃப்டாக ஒன்று வச்சிருக்கேன் அப்படி சொல்லி ஸ்விம்மிங் பூல்குள்ளே தள்ளி விட்டுறா. சானாவும் சுசிமியை பார்த்து உனக்கு நீ பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி திட்டி விடுறா. அப்படி ஹீரோனிக்கிட்டேயுமே நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோனியுமே நான் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவ காலை யாரோ பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. அவளுமே கீழே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பேய் இருக்கு. ஹீரோனி காலை பிடிச்சி விட மாட்டேங்குது. ஹீரோனியுமே வெளியே போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளால் ஒரு கட்டத்தில் முடியல. அப்படியே அதுக்குள்ளேயே முழுகிறா. சானாவும் மேலிருந்து சுசிமி திட்டிட்டு ஹீரோனியை தான் கூட்டிட்டு இருக்கா. அவளுக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஹீரோனையை காப்பாத்திடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனியும் முழிக்கிறா. ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கா. நீ ஓகே தானேன்னு கேட்கான். ஹீரோயுமே நான் இப்போ ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அவனோட கையை பார்க்குறா. அவன் கையை ஷேக் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறா. ஏன்னா ஹீரோக்கு ஒரு பேட் ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல, அதனால தான் ஹீரோனியுமே கேட்கா. ஒன்று அவனுமே நான் இப்போ ஓகே தான் அப்படி சொல்கிறான். அப்படியே சாணமே அந்த ரூம்குள்ளே வரா. அப்படின்னாடியே சுசிமியை பார்க்க அவங்க எல்லாருமே வந்து ஹீரோன் கிட்ட சாரி கேட்குறாங்க. உனக்கு ஹீரோனுமே இதை நீங்கள் தெரியாமல் தான் பண்ணிட்டீங்க, அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறா. சாணக்கு கோவம் வருது. சுசிமி நடிக்க தான் செய்கிறா ஹீரோ இருக்கிறதால அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அப்படியே எல்லாருமே அந்த ரூமை விட்டு வராங்க. அப்போ ஜாங்குமே ஹீரோ கிட்ட வந்து நாங்கள் டீச்சருக்கு கால் பண்ணோம் ஆனால் ரீச் ஆக மாட்டேக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோமே நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தூங்குங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே ரூம்குள்ளே போகலான்னு போகிறாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஓட்டிங் முடிய போகுது, இன்னும் 1 மினிட் தான் இருக்குது சொல்லுது. அப்படியே எல்லார் ஃபோனுக்கும் டைம் ஓடுது. யொன்குல் கேங்கில் ஒரு பொண்ணு யொன்குலுக்குமே ஓட்டு போட சொல்லியிருப்பா தெரியுமா. அந்த பொண்ணு யொன்குல்கிட்ட சொல்கிறா உனக்கு தான் எல்லாருமே ஓட் போட்டோம், உன்னை கேம் விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்களே காமெடியாக சிரிச்சிட்டு இருக்கா. யொன்குலுமே சொல்கிறான் மச்சான் ஏன்டா என்ன பண்ணீங்க, எலிமினேட் ஆனால் எனக்கு போர் அடிக்குமே அப்படி சொல்கிறான். அப்போ ஓட்டிங் ரிசல்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யொன்குலுக்கு தான் நிறைய ஓட்டு வந்திருக்கு, அதனால மாஃபியா கேம்லேருந்து உங்களை எலிமினேட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவனோட ஃப்ரெண்டுமே பை பை அப்படி சொல்கிறான். அப்போ யொன்குலுக்கு மட்டுமே ஒரு சவுண்டு கேட்கு. அவனும் ஒரு மாதிரி ஆகுறான். ஃப்ரெண்டோ டே நடிக்காதடா அப்படி சொல்கிறான். ஆனாலுமே அவன் ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்கவும் அங்கே இருக்கிறவங்கலாம் என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே டே நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க. பட் அவன் அப்படியே எழும்புறான். அவனோட கருவிலேயே இல்லை, வெள்ளை கலர் மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்கவங்க ரொம்ப பயந்து பின்னாடி போகிறாங்க. உடனே யொன்குலுமே கீழே தரையில் அவன் தலையே அடிக்கிறான். அதை பார்த்து அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பயந்து நிற்காங்க. இவனுமே கீழே அடித்து நிறைய ரத்தமாக போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அவனை பிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தை அவங்களாலையும் முடியல. அவனுமே எந்திரிச்சு அப்படியே நேராக ஓடி மேலேருந்து கீழே விழுந்துறான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. யொன்குலு மாஃபியா கிடையாது சிட்டிசன்னு. யுன்சோவோ அப்படி போய் பார்க்கலான்னு போகிறான். ஆனால் எல்லாருமே அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. பிகாஸ் கேம் ரூல் என்னது 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மிட் நைட்டில் முடிஞ்சிடும்னு. அதனால எல்லாருமே தூங்கிறாங்க. மாஃபியா மட்டும் தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் யார் மாஃபியான்னு இப்போதைக்கு நம்மளுக்கு காமிக்கல. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.